அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் +2 வேதியியல்ல 4வது பாடமான இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உள் இடைநிலை தனிமங்கள் என்றால் என்ன அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் லாந்தனாய்டுகள் ஆக்டினாய்டுகள் அப்படின்ற 2 வரிசை தனிமங்கள் தனிமவரிசை அட்டவணையில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் லாந்தனாய்டுகளுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அதாவது இதுதான் நம்ம முதல்ல பார்த்தது. லாந்தனைடுகளுடைய எலக்ட்ரான் அமைப்பு தான் சென்ற வகுப்பில் பார்த்தோம். தனிமவரிசை அட்டவணையில் அவைகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அதனுடைய லாந்தனைடு எலக்ட்ரான் அமைப்பில் எது சரிபாதி நிரம்பியது எது முழுவதும் நிரம்பிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு லாந்தனைடுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அந்த +3 என்ற பொதுவான எலக்ட்ரான் அமைப்புக்கு அப்புறமா லாந்தனைடுகளுடைய அணு மற்றும் அயனி ஆரங்கள் ஏற்படுகின்ற குறுக்கம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். முக்கியமான ஒரு கேள்வி, லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சீரியத்திலிருந்து லுட்டீசியம் வரை செல்லும்போது அணியன் அதிகரிக்க அணு ஆரம் குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த கிராஃப் வச்சு அப்படியே ஆன்சர் எழுதலாம் அப்படின்றத பற்றி நான் பார்த்தோம். இந்த டயக்ராம்லையும் அதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லாந்தனத்திலிருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் வரைக்கும் செல்லும்போது அதனுடைய அணு ஆரமானது சீராக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது தான். இந்த ட்ரெண்ட் பொதுவாகவே ஒரு வரிசையில் இருக்கும். அப்புறம் ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த அளவுக்கு குறுக்கமானது அதிகமாக காணப்படுது அப்படின்றது தான் இங்கே ஸ்பெஷல். சீராக இருக்குது அப்படின்றது தான் இங்கே சிறப்பு. இந்த லாந்தனைடுகளுடைய குறுக்கத்தினுடைய ஒரு விளைவை இது மாதிரி ஒரு அயனி ஆரத்தினுடைய பிகோமீட்டர் அந்த அளவீடுகள் அடிப்படையில் இந்த கிராஃபை நீங்கள் பார்க்குறீங்க. இதுலேயும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 103 பிகோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 85 பிகோமீட்டர் வரைக்கும் அது குறைஞ்சிக்கிட்டே போகுது லாந்தனைடு குறுக்கம் அப்படின்றது. அதே மாதிரி லாந்தனைடு குறுக்கத்தினுடைய விளைவுகள் தான் நம்ம இப்போ இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆக்டினாய்டுகள் என்றால் என்ன அப்படின்றத பார்த்துட்டு லாந்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாந்தனைடு குறுக்கத்தினுடைய விளைவுகளில் காரத்தன்மை குறைந்து போகின்றது. லாந்தனத்திலிருந்து லுட்டீசியம் வரைக்கும் செல்லும்போது காரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கான ரீசன் சொல்ல போகிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இப்போது நமக்கு காரம் அப்படின்னு சொன்னால் அதில் OH- அயனிகள் இடம்பெற்றிருக்கும். கரெக்டாக? எது OH- அயனியை கொடுக்கின்றதோ அது காரம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஏன் இது காரம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது OH- அயனிகளை கொடுக்கின்றது. சரியா? அதுவே OH- அயனிகளை ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குதா லேட்டாக கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து வலிமை மிகுந்த காரம் வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடும் ஒரு காரம் தான். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா OH- அயனிகளை கொடுக்கும். ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்த காரம்னு சொல்லுவாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த காரம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு OH- கொடுக்குதோ அதுதான் வலிமை மிகுந்த காரம். எது கொஞ்சம் டிலே பண்ணி ரொம்ப லேட்டாக கொடுக்குதோ அது வலிமை குறைந்த காரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க, வலிமை மிகுந்தது வலிமை குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அது OH- அயனிகளை எவ்வளோ விரைவாக கொடுக்குது அப்படின்றத பொறுத்து 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா? இப்போது இது எல்லாமே காரமான சேர்மங்களை உருவாக்குகின்றது. காரமான சேர்மங்கள்னால் நீங்கள் சமையல் காரம் நினச்சிக்க போகிறீங்க. லாந்தனைடு ஹைட்ராக்சைடு, சீரியம் ஹைட்ராக்சைடு, புரோமித்தியம் ஹைட்ராக்சைடு, நியோடிமியம் ஹைட்ராக்சைடு, இங்கே எப்படி சோடியம் ஹைட்ராக்சைடு சொன்னமோ அதே மாதிரி COH த்ரைஸ், PROH த்ரைஸ், NDOH த்ரைஸ். ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் 3ன்றதால OH த்ரைஸ் அப்படின்ற அந்த மூலக்கூறுகள் தான் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி LuOH த்ரைஸும் ஃபார்ம் பண்ணுது. அப்போது Ce3+லேருந்து இந்த சீரியம் 3+லேருந்து லுட்டீசியம் 3+ வரைக்கும் செல்லும்போது அந்த லாந்தனைடு அயனிகளில் காரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்றாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? சீரியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சீரியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா CeOH த்ரைஸ். சரியா? இது சீரியத்தினுடைய ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி லுட்டீசியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. இது லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. இதில் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய புக்கில் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சீரியம் 3+ லுட்டீசியம் 3+ வரைக்கும் சொல்லும்போது லாந்தனைடு அயனுடைய காரத்தன்மை குறைஞ்சி விடுகின்றது அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு அதிகமான காரத்தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சீரியம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமான காரம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் அதிக காரணம். என்ன அப்படின்னா Ln3+, Lnனா லாந்தனைடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அயனிகளுடைய உருவ அளவு குறைவதும் லாந்தனத்திற்கும் OH பிணைப்பினுடைய அயனித்தன்மை குறைவதாலும் சகப்பிணைப்பு தன்மை அதிகரிப்பதன் காரணமாகவும் காரத்தன்மையானது குறைந்து விடுகின்றது அப்படின்றாங்க.
நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இது எல்லாமே 3+ல இருக்குது. லேந்தனத்துலேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் வரைக்கும் 3+ல இருக்குது. சரியா? அப்போ OH வந்து என்ன சார்ஜ்னு சொன்னோம், மைனஸ் சார்ஜ்னு சொன்னோம். அப்போ இது கூட வந்து இங்கே OH மைனஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். இது வந்து OH மைனஸ், கரெக்டாக? உள்ளே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. உள்ளே வந்து ப்ளஸ் இருக்குது, வெளில வந்து மைனஸ். கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். உள்ளே இருக்க ப்ளஸுக்கும் வெளில இருக்க மைனஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு புரியுதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவங்க கான்செப்ட் வந்து அயனித்தன்மையும் சகபனித்தன்மையும் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு புரியுதாக சொல்கிறேன். இங்கே லேந்தனத்தில் இந்த மையத்தில் வந்து அணுக்கரு இருக்குது. அது வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா புரோட்டான்கள் இருக்குது. வெளியில் வந்து மைனஸ் OH மைனஸ் இருக்குது. ரெண்டும் ஓட்டிகிட்டு இருக்கு. அதான் வந்து L சொல்கிறோம். சரியா? நான் ஒரு OH மட்டும் தான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இதே டிஸ்டன்ஸை மைண்டில் வச்சுட்டு இங்கே வாங்க, லுட்டீசியம் வாங்க. லுட்டீசியத்துலேயும் அதே மாதிரி வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, வெளில வந்து ஒரு OH மைனஸ் வந்து அவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் சார்ஜுக்கும் உள்ளே இருக்க ப்ளஸ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்களேன். ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த OH மைனஸை இது சீக்கிரமாக கொடுக்குறதில்ல. ஏன்னா ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால OH மைனஸை சீக்கிரமாக கொடுக்குறதில்ல. சீக்கிரமாக கொடுக்கலன்னா என்ன ஆகும், காரத்தன்மை குறைந்து போயிடும். ஆனால் இங்கே பாருங்கள், சீரியம் OH ரைஸில் இந்த லேந்தனம் OH ஈஸியாக வெளில வரும். ஈஸியாக வெளில வரனால என்னோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இடமிருந்து வளமாக செல்லும்போது காரத்தன்மையாவது குறைந்து வருவதற்கு காரணம் இதுதான். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், Ln3+ அயனுடைய உருவளவில் குறைகின்றது அல்லது LnOH பிணைப்பினுடைய அயனித்தன்மை குறைந்து சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கின்றது. இங்கேருந்து இங்கே போக போக என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய உருவளவு காரணமாக அயனித்தன்மை குறைந்து விடுது, சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகிடுது. சகப்பிணைப்பு வந்தாவே OH மைனஸ் அயனிகள் வெளில வர்றது முடியாத காரியம் அல்லது சிரமம். அதனால தான் காரத்தன்மை குறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு விளைவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது விளைவு வந்து பார்க்கலாமா? இடையே உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லேந்தனைடுகள் எல்லாமே வந்து ஒரே ஒற்றுமையில் இருக்குது. இதெல்லாம் வரிசையில் இருக்குது. வரிசையில் இருந்தாலும் ஏன் ஒரே ஒற்றுமையில் இருக்குது அப்படின்னா காரணம் வந்து F ஆர்பிட்டால் எலக்ட்ரான் போகிறது. இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எல்லாமே வந்து ஏறக்குறைய ஒற்றுமையில் வந்து சிமிலராக இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தொடர் முழுமைக்கும் அணு ஆரத்தில் 10 பிகோமீட்டர் 10 பிகோமீட்டர் குறையும், அயனி ஆரத்தில் 20 பிகோமீட்டர் குறையும் காணப்படுகிறது. இதுக்கு மேலே வந்து கிடையாது. ரெகுலராக 10 இல்லை 20 பிகோமீட்டர் தான் வந்து போயிட்டுருக்கு. 10 பிகோமீட்டர் அணு ஆரம், அயனி ஆரம்னா 20 பிகோமீட்டர் மட்டும் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது மிகச்சிறிய அளவு இது மாறுபாடு இருக்கிறதுனால, ஏன்னா 20 பிகோமீட்டர்ன்றது ரொம்ப கம்மி தானே, அந்த அளவுக்கு மாறுபாடு இருக்கிறதுனால ஒன்றுலேருந்து இன்னொன்று போகும்போது 20 அளவுக்கு பிகோமீட்டர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அந்த அளவுக்கு வந்து மாறுபாடு இல்லை அப்படின்றதால இது எல்லாத்தினுடைய வேதிப்பண்பும் சிமிலராக இருக்குது அப்படின்றத எழுதணும். சரியா? அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா அணு ஆரம் 10 பிகோமீட்டர் தான், அயனி ஆரம் 20 பிகோமீட்டர் தான் குறைவு இருக்குது இடமிருந்து வலப்பக்கம் செல்லும்போது. இந்த குறைவு அந்த பண்புகளில் பெருசாக எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை. இதனால் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எழுதணும். அடுத்து முதல் மற்றும் இரண்டாம் வரிசை இடைநிலை தனிமங்களை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா ஜிர்கோனியம், ஆஃப்னியம், டைட்டானியம். இது மூணுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஜிர்கோனியம், ஆஃப்னியம், டைட்டானியம். ஜிர்கோனியம் வந்து பார்த்தீங்கன்னா 4D வரிசையில் இருக்கின்ற ஒரு தனிமம். டைட்டானியம் வந்து 3D வரிசையில் இருக்கின்ற தனிமம். ஆஃப்னியம் வந்து பார்த்தீங்கன்னா 5D வரிசையில் இருக்கின்ற தனிமம். ஓகேவா? அப்போது 3D, 4D, 5D இது எல்லாமே ஒரே தொகுதியில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வேணாவோட எடுத்து காமிச்சிடறேன் பாருங்கள். நம்ம தனிம அட்டவணை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதில். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டைட்டானியம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம். அப்போ டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் இது மூணுமே வந்து ஏறத்தாழ ஒரே மாதிரியான அணு ஆரத்தை பெற்றுட்ருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அணு ஆரம் அதிகமாகும் இல்லையா? ஆனால் ஜிர்கோனியம், ஆஃப்னியம் வந்து ஏறத்தாழ சிமிலராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்ல பாருங்களேன். இப்போ இது டைட்டானியம் வந்து 5 பிகோமீட்டர்னு வச்சுங்க, ஜிர்கோனியம் வந்து கண்டிப்பாக 15 பிகோமீட்டர் இருக்கும். அப்புறம் ஆஃப்னியம் வந்து ஒரு 25 பிகோமீட்டர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இல்லாமல் வெறும் 15 தான் இருக்குது. இது வந்து சேமாக இருக்குது ஆல்மோஸ்ட். ஏன் சார் இது இன்க்ரீஸ் ஆகலை? ஆஃப்னியம், ஜிர்கோனியம் மாதிரியே வந்து சிமிலராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த லேந்தனைடு குறுக்கத்தினுடைய தாக்கம் தான். ஏன்னா வந்து லேந்தனம் 57 ஆரம்பித்து லுட்டீசியம் 71 வரைக்கும் அந்த குறுக்கம் வந்து நிகழ்கின்றது. 72 தான் வந்து ஜிர்கோனியத்தினுடைய அணியன். அப்போ அதில் தாக்கம் ஏற்படுறது தான் என்னத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த இசட்ஆரும் ஹெச்எஃப்பும் ஏறத்தாழ ஒரே அணு ஆரத்தை பெற்றிருக்கிறதுக்கு காரணம் லேந்தனைடு குறுக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது வந்து 3 விளைவுகளை பற்றி பார்த்துருக்கோமா? காரத்தன்மையுடைய விஷயம் வந்து குறைஞ்சி போயிடுறது. லேந்தனைடுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் முதல் மற்றும் இரண்டாவது வரிசை இடைநிலை தனிமங்களை காட்டிலும் அந்த ஜிர்கோனியம், ஆஃப்னியம் போன்றவை வந்து ஒரே வந்து 145, 144 PM பாருங்கள் பிகோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா லேந்தனைடு குறுக்கம் தான் அப்படின்றது கேட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? ஒரு மிகப்பெரிய டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். லேந்தனைடுனா என்ன, லேந்தனைடுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன, எங்கேருந்து ஆரம்பித்து எதுவரை முடியுது, அதனுடைய லேந்தனைடுகளுடைய
தனிமோஸ் அட்டவணையில் இடம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இது முன்னாடி பார்த்த லாந்த்தனைடு குறுக்கத்தை பற்றி பார்த்தோம். அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற உள் இணை தனிமங்கள் என்ன அப்படின்னா ஆக்டினாய்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டினத்தை தொடர்ந்து வருகின்ற 14 தனிமங்கள் தான் ஆக்டினாய்டுகள்னு சொல்கிறாங்க. தோரியம் முதல் லரன்சியம் வரைக்கும் இருக்கு. சரியா? இதில் இருக்கிற எல்லா தனிமங்களும் வந்து என்ன அப்படின்னா கதிரியக்கத்தன்மை உடையவை. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாந்த்தனைடுகளில் கதிரியக்கத்தன்மை கிடையாது. ஆனால் ஆக்டினாய்டுகள் இருக்கின்ற அனைத்து தனிமங்களும் கதிரியக்கத்தன்மைகளை கதிரியக்கத்தன்மையை பெற்றுள்ளது. அதில் புரோமித்தியம் மட்டும்தான் கதிரியக்கத்தன்மை பெற்றிருக்கும் லாந்த்தனைடு. ஆனால் இது எல்லாமே கதிரியக்கத்தன்மை உடையது. கதிரியக்கம்னா தெரியும் இல்லையா? அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற கதிர்களை வெளியிட்டு உருவளவில் குறைவாக இருக்கின்ற தனிமமாக மாறுகின்ற செயல்முறை தான் கதிரியக்கம்னு சொல்லுவோம். சரியா? நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலானவை குறைவான அரைவாழ் காலங்களை பெற்றுள்ளது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வேணா வந்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து எல்லாமே லேபில் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரான் இப்போ தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு ரேடான், அதுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? லாந்த்தனைடுகளுக்கு ஜெனான் வந்துச்சு. இதுக்கு 5F, அதுக்கு வந்து 4F, இந்த 2 to 14, அதுக்கு 2 to 14, 6D0 to 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5D வந்துச்சு இல்லையா? அதுக்கு இது வந்து 7S2, அது வந்து 6S2. இதுதான் வந்து லாந்த்தனைடுடைய பொதுவான எலக்ட்ரான் இப்போ நல்லா படித்து வச்சுங்க. ரேடான் 5F 2 to 14, 6D0 to 2, 7S2 அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆக்டினாய்டுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டினாய்டு ஆக்சிஜனேற்ற நிலை வந்து +3 தான் இதுலேயும் காணப்படுது. இது கூட சேர்ந்து என்னென்னா நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜனேற்ற நிலைகள் வந்து நிறைய காணப்படுது. +2, +3, +4, +5, +6, +7 ஆகிய மாறுபட ஆக்சிஜனேற்ற நிலை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி அமர்சியம், தோரியம் ஆகியவற்றில் சில சேர்மங்கள் +2 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு தோரியம் அயோடைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி +5 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்முக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டிய தகவல். +2 ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் எதில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 மார்க் கேட்டாங்கன்னா அமர்சியம் மற்றும் தோரியம் அப்படின்னு சொல்ல கற்றுக்குங்க. நெப்டூனியம், ப்ளூட்டோ ஆகியன +7 ஆக்சிஜனேற்ற நிலை பெற்றுள்ளது அப்படின்றத எழுதினீங்கன்னா லாந்த்தனைடு ஆக்சிஜனேற்ற நிலை வந்து முடிஞ்சிச்சு. +3 தான் அது பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை. அதை விட்டு +2லேருந்து +7 வரைக்கும் இருக்குன்ற ஞாபகம் வச்சுங்க. அதுக்குண்டான அட்டவணை தான் இது. இப்போ தோரியம் வந்து பார்த்தீங்கன்னா +2, +3, +4, +5 வரைக்கும் இருக்குது. இதே வந்து அமர்சியம் பார்த்தீங்கன்னா +2, +3, +4, +5, +6, +7 வரைக்கும் இருக்குது. அப்போ இது மாதிரி நிறைய வேறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகள் இருக்கிறதுனால அதில் என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றது நல்லா கவனித்து பார்த்துங்க. ஆக்சிஜனேற்ற நிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான சில தனிமங்களோட ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் இங்கே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாந்த்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இதோட வந்து ஆக்டினாய்டுகள் முடியுது. சரியா? ஆக்டினாய்டுகளுக்கும் குறுக்கம் ஏற்படுது. ஆனால் அது புக்கில் நமக்கு வந்து விளக்கம் கொடுக்கல. லாந்த்தனைடு குறுக்கம் எப்படி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஆக்டினாய்டுக்கும் குறுக்கம் உண்டு. ஆனால் அது புக்கில் வந்து கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா அப்படியே எழுத வேண்டியது தான். எதுலேருந்து எழுத போகிறீங்க அப்படின்னா தோரியத்திலிருந்து லரன்சியம் வரைக்கும் போகும்போது என்னென்னா ஆக்டினாய்டுடைய அணு ஆரம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது எழுதுங்க. இதுதான் நம்ம ஆக்டினாய்டு குறுக்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ரைட், இதுதான் விஷயம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாந்த்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லாந்த்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை? ஈஸியாக நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தே சொல்லிடலாமா? லாந்த்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் வேறுபாடுகளில் நான் ஒரு வேறுபாடு சொல்கிறேன் பாருங்களேன். இது சரியாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். லாந்த்தனைடு அப்படின்னு சொன்னாவே அதை நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னா 4F வரிசைன்னு சொன்னோம். 4F கரெக்டாக. லாந்த்தனைடு வந்து 4F வரிசை, ஆக்டினாய்டு வந்து 5F வரிசை. இது மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா லாந்த்தனைடுடைய உருவலை விட ஆக்டினாய்டு உருவலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, பரவாயில்ல. நம்ம 1 by 1 பார்த்துலாமே. உங்களுக்கு நான் கன்ஃபியூஷன் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வேறுபடுத்தும் எலக்ட்ரான் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 4F ஆர்பிட்டாலில் இருக்குது. எந்த அமைப்பில் அப்படின்னா லாந்த்தனைடு. ஆக்டினாய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5F ஆர்பிட்டாலில் இருக்குது. 5F ஆர்பிட்டாலில் பிணைப்பு ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும். அது என்ன சார் பிணைப்பு ஆற்றல்? அது என்ன சார் பிணைப்பு ஆற்றல் குறைவு அப்படின்னா உருவளவு வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. இப்போ லாந்த்தனைடுகளை விட ஆக்டினாய்டுகளுடைய உருவளவு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாந்த்தனைடுகளுடைய உருவளவை விட ஆக்டினாய்டுகளுடைய உருவளவு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து மேலேருந்து கீழே வரும்போது லாந்த்தனைடுகளை விட ஆக்டினாய்டுகளோட உருவளவு அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட்டா? அப்போது 4F ஆர்பிட்டாலில் பிணைப்பு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. 5F ஆர்பிட்டாலில் பிணைப்பு ஆற்றல் குறைவாக இருக்குன்றாங்க. காரணம் வந்து அந்த உருவளவு தான் காரணமாக இருக்கும். சரியா? 4F ஆர்பிட்டாலில் பிணைப்பு ஆற்றல் அதிகம். பிணைப்பு ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே 11th கொஞ்சம் பார்த்துருக்கோம். 4F ஆர்பிட்டாலுக்கு பிணைப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். 5F ஆர்பிட்டாலுக்கு பிணைப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும்.
ஓகே, லாந்தனைடுகள் வந்து இதோட கொஞ்சம் பெருசு, ஆக்டினாய்டுகளோட கொஞ்சம் பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி லாந்தனைடுகள் வந்து அணைவுச் சேர்மங்களை உருவாக்குறது இல்லை. ஏன்னா வந்து சிறிய உருவளவு இருக்கணும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேர்மின் சுமை கொண்ட தனிமமாக இருக்கணும். அதனால அணைவுச் சேர்மங்கள் இது உருவாக்குறது இல்லை. அதான் கண்டிஷன், அணைவுச் சேர்மம் உருவாக்குறது சிறிய உருவளவு இருக்கணும். இப்போ தான் நான் பார்த்தேன் இல்லையா இந்த லெசன்லேயே. அப்போது அணைவுச் சேர்மங்களை எளிதில் உருவாக்கும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா லாந்தனைடுகளுக்கு. ஆனால் ஆக்டினாய்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சேர்மங்கள் உருவாகுது. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆக்டினாய்டுகள் வந்து ஏன் ஈஸியாக வந்து அணைவுச் சேர்மங்களை உருவாக்குது அப்படின்னா சிறிய உருவளவு அதிக நேர்மின் சுமையாக கூட இருக்கும். சரியா? அதுதான். அடுத்தது 4F வரிசையில் இருக்க லாந்தனைடுகளுடைய விஷயத்தை பற்றி பார்ப்போம். 4வது பாயிண்ட், பெரும்பாலான லாந்தனைடுகள் நிறமற்றதாக காணப்படுது. ஆனால் இது வந்து ஆக்டினாய்டுகள் நிறம் உள்ளதாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு யுரேனியம் 3+ வந்து சிவப்பாகவும், யுரேனியம் 4+ பச்சையாகவும், UO2- வந்து மஞ்சளாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி லாந்தனைடுகள் ஆக்ஸோ நேரயனிகளை உருவாக்குவதில்லை. அது என்ன சார் ஆக்ஸோ நேரயனி அப்படின்னா, ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்ஸோ நேரயனி. இங்கே பாருங்கள், UO2+ அப்படின்னா அது ஆக்சிஜன் நேரயனி, NpO2+ அப்படின்னா அது ஆக்சிஜன் நேரயனி. அப்போ ஆக்சிஜன் நேரயனிகளை உருவாக்காமல் இருக்கிறது எது அப்படின்னா லாந்தனைடுகள். ஆக்டினாய்டுகள் ஏன் உருவாக்குது அப்படின்னா அணைவுச் சேர்மங்கள் உருவாக்குறதும் நமக்கு வந்து எப்படி வந்து கண்டிஷன் சொன்னாங்களோ அதே மாதிரி ஆக்சிஜன் நேரயனிகள் உருவாக்குறது ஆக்டினாய்டுகள் உருவாக்குது. காரணம் வந்து என்னென்னா NO2+ NpO2+ அப்படின்ற இந்த 2 சேர்மங்கள் மூலமாக ஆக்சிஜன் நேரயனிகள் உங்களுக்கு இருக்கின்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? அடுத்தது லாந்தனைடுகளுடைய 6வது பாயிண்ட் வந்து லாந்தனைடுகள் சில நேர்வுகளில் +3 ஆக்சிஜனேற்ற நிலையுடன் +2 மற்றும் +4 ஆக்சிஜனேற்ற நிலையும் பெற்றுள்ளது. இது நம்ம இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா? லாந்தனைடுகள் +2 மட்டும் கிடையாது, +3 +4 கூட இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து +2 +3 வந்து அது இல்லாமல் +4 இருக்குது. இதில் கட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் +4 இருக்குது வந்து இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்கிற பாயிண்ட்டு. சரியா? ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகத்தை வச்சு எழுதுங்க போதும். லாந்தனைடுகளுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 +2 +4 இருக்குது அப்படின்றாங்க. ஆக்டினாய்டுகளோட ஆக்சிஜனேற்ற நிலை +3லேருந்து ஆரம்பித்து +4 +5 +6 +7 வரைக்கும் போகுது. அப்போ அவ்வளோ ஆக்சிஜனேற்ற நிலைகள் வந்து ஆக்டினாய்டுகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி லாந்தனைடுகளில் குறைவான ஆக்சிஜனேற்ற நிலை தான் காணப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அப்போ கடைசியாக நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 4F வரிசைக்கும் 5F வரிசைக்கும் இடையில வேறுபாடுகள் பார்த்துருக்கோம். லாந்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் உள்ள வேறுபாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி இது 4F ஆர்பிட்டாலில் போய் சென்று சேரும், இது 5F ஆர்பிட்டாலில் போய் சென்று சேரும். 4F ஆர்பிட்டாலில் பிணைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். காரணம் வந்து உருவளவு தான். 5F ஆர்பிட்டாலில் பிணைப்பாற்றல் குறைவாக இருக்கும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சு பிணைப்பாற்றல் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி அணைவுச் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை வந்து லாந்தனைடுகளுக்கு குறைவு, ஆக்டினாய்டுகள் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா சிறிய உருவளவு அதிக நேர்மின் சுமை. நிறமற்றதாக காணப்படுது லாந்தனைடு அயனிகள், இது நிறமுள்ளதாக காணப்படுவது. எடுத்துக்காட்டு வந்து யுரேனியத்துடைய சேர்மங்களில் வந்து கலர்ஸை போட்டு காமிச்சிருக்காங்க. ஆக்சிஜன் நேரயனிகளை வந்து லாந்தனைடுகள் உருவாக்குறது இல்லை, ஆனால் ஆக்டினாய்டுகள் ஆக்சிஜன் நேரயனிகளை உருவாக்குகிறது. ஆக்சிஜன் நேரயனி அப்படின்னா ஆக்சிஜன் மேலே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும். இங்கே பாருங்கள் UO2+ அப்படின்னு இருக்கு, அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லாந்தனைடுகள் சில நேர்வுகளில் +3 +4 அதுமாதிரி ஆக்சிஜனேற்ற நிலை பெற்றிருக்கு அப்படின்றாங்க. ஆக்டினாய்டுகள் வந்து +3லேருந்து +7 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடியுது. அதுக்கப்புறம் தன் மதிப்பீடு ஆரம்பிக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திக்கலாம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாந்தனைடு குறுக்கம்னா என்ன, அதற்கான காரணம் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அந்த விளைவுகள் எக்ஸாம்பிளாக இந்த டயக்ராம்லாம் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்தோய் தனிமங்களில் அல்லது உள்ளிடம் தனிமங்களில் ஆக்டினாய்டுகள் எந்த தன்மையில் இருக்குது, அதனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதோட ஆக்சிஜனேற்ற நிலை வந்து +3 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். +3 அதே மாதிரி வந்து மற்ற மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாந்தனைடுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் இடையில வேறுபாடுகளை பார்த்துருக்கோம். இது 4F 5F பிணைப்பாற்றல் அதிகம் குறைவாக இருக்கும். அணைவுச் சேர்மங்களை தராது, இது தரும். லாந்தனைடுகள் நிறமற்றதாக காணப்படுது, இது ஆக்டினாய்டு நிறமுள்ளதாக காணப்படுகிறது. ஆக்சிஜன் நிறனை உருவாக்குவதில்லை, இது உருவாக்குகிறது அப்படின்ற இந்த பாயிண்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரையிலும் நீங்கள் நல்லா படிங்க. இந்த லெசன் இதோட முடியுது. கூடிய விரைவில் இது ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுங்க. சரியா? நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.